சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 16/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி இரவு 11:57 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் மதியம் 2:07 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 2:07 வரை, அதாவது சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10:38 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷடசீதி புண்ணிய காலம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இது என்ன ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்கழி மாதத்தினுடைய பிறப்பு அல்லவா. ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி ஆகிய இந்த 4 மாதங்களினுடைய பிறப்பினை ஷடசீதி புண்ணிய காலம் என்ற பெயரிலே சொல்லி இருப்பார்கள். ஆக இந்த நாள் ஒரு முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினத்திலிருந்து பார்த்தோம்னா எல்லா ஆலயங்களிலுமே தனுர் மாத பூஜையானது ஆரம்பித்திருக்கும். இன்றைக்கு அதிகாலை பொழுதிலிருந்தே அந்த காலையிலேயே இந்த எல்லா பக்கத்து கோவில்ல இந்த சுப்பிரபாதெல்லாம் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆக இந்த மாதம் முழுக்கவே அந்த தனுர் மாத பூஜையானது நடந்து கொண்டிருக்கும். நம்மளால எப்ப முடியுமோ அப்போ போய் அவசியம் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது. இது போக இந்த நாளானது காஞ்சி ஸ்ரீ மகா பெரிவாளினுடைய ஆராதனை நாளாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:27 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:41 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 3 மணிக்கும் சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 3:57 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:45 முதல் காலை 6:27 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 2:53 முதல் மாலை 4:17 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:15 முதல் பகல் 10:40 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:04 முதல் 1:28 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10:57 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெய்வ குற்றம் என்றால் என்ன? நிறைய பேர் ஒரு ஜோசியிட்ட போய் ஜாதகத்தை எடுத்துட்டு போகும் பொழுது உங்க ஜாதகத்திலே தெய்வ குற்றங்கிறது நிறைய இருக்குன்னு சொல்றாங்களே, அப்படி தெய்வ குற்றம் இருந்தா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி தெய்வ குற்றத்தை ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியுமா? முதல்ல தெய்வ குற்றம்னா என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருடைய இந்த 2-3 கேள்வி கேட்டிருக்காரு. ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியுமா, தெய்வ குற்றம்னா என்ன, அப்படி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காரு இல்லையா. முதல்ல இந்த தெய்வ குற்றம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அனைத்தையும் கடந்தவன் தான் கடவுள். இந்த ஒரு பாயிண்ட் அப்படியே நம்ம மனசுல நினைவுல வச்சுக்கணும். நிறைய பேர் எப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க குலதெய்வத்தை மறந்து போயிட்டீங்க, அதனால தெய்வ குற்றம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்றா இல்லையா. இதிலே எந்த அளவிற்கும் உண்மை என்பது இல்லை. ஆனா குலதெய்வத்தை ஆராதனை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய தலையாய கடமை. அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம ஆராதனை பண்ணலன்னு சொன்னா ஒரு தெய்வ குத்தம் வந்துடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மாதான். அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் தெய்வ குற்றம்னா என்ன நினைச்சுப்பா அப்படின்னு சொன்னா தெய்வ நிந்தனை செய்வார்கள் தெரியுமா. தெய்வத்தை ஒரு சில பேர் கடவுளையே திட்டுவார்கள். அந்த தெய்வத்தை நிந்தனை செய்வதாலோ அல்லது ஒரு குலதெய்வ ஆராதனையை செய்யாமல் விட்டதனாலோ எல்லாம்
தெய்வ குற்றங்கிறதெல்லாம் வந்துடாது. அல்லது கடவுள் நம்பிக்கையின்மைன்னு ஒரு சில பேர் வச்சிருப்பா. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவா. கடவுள் நம்பிக்கையின்மையினாலும் அந்த தெய்வ குற்றம் என்பதெல்லாம் வந்து சேர்ந்து விடாது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஜாதகத்தை கொண்டு உனக்கு தெய்வ குற்றம் வந்துச்சுன்னா சொல்லவே முடியாது. நமக்கு ஒரு 9ஆம் பாவகம்ங்கிறது கெட்டு போயிருந்ததுன்னா அந்த பூர்வ புண்ணியஸ்தானம்ங்கிறது கெட்டு போச்சுப்பா, நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம், இனிமேலாவது நம்ம நன்மைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜோதிடர் சொல்ல வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அப்ப தெய்வ குற்றங்கிற வார்த்தையே இல்லையான்னு சொன்னா நிச்சயமாக உண்டு. தெய்வ குற்றம்னா என்ன தெரியுமா? முதல்ல தெய்வ குற்றம் உண்டாயிடுச்சுன்னு சொன்னா என்ன தெரியுமா? தெய்வம் நம்ம இடத்துல நீ என்ன ஆராதனை பண்ணணும், நீ என்ன பண்ணல, அதனால உனக்கு குத்தம் வந்துருச்சுன்னா எதிர்பார்க்காது. ஏன்னால் அனைத்தையும் கடந்தவன் தான் கடவுள் சொல்லிட்டோம். நம்ம ஆராதனை பண்றோமா இல்லையாலாம் தெய்வம் பார்க்க போறதே இல்லை. தெய்வம் சொல்வது என்ன? நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதுதான். கடமையை சரிவர செய்யவில்லை என்று சொன்னால் தெய்வ குற்றம் என்பது வரும். இதை நம்ம தத்துவார்த்தமா வச்சுக்கலாம். ஆனா பிராக்டிக்கலா சொல்லணும்னா ஆதிசங்கர பகவத் பாதால் என்ன சொல்லியிருப்பார் சொல்லி பார்த்தோம்னா, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். எல்லோருக்குள்ளுமே இறைவன் என்பது இருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம அனைவரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. அனைத்து ஜீவராசிகளிடத்திலுமே இறைவனினுடைய அனுகிரகம் என்பது உண்டு. இறைவன் என்பவர் இருக்கிறார். அப்போ எதை சொல்ற? அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இறைவன் உண்டுன்னு சொன்னா நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அன்பு, கருணை, பாசம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? இதைத்தானே தெய்வமாக நாம் பாவிக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்? மற்றவர்கள் மனம் கோணும்படியாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. வேண்டுமென்றே மற்றவர்களை நிந்தனை செய்யக்கூடாது. நம்ம தான் வசதி, இவன் நம்மளோட கம்மின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை எந்த நாளிலும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது. இது ஒரு புறம். இது போக அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லிட்டா இல்லையா? அப்ப பெற்றோர்களை தெய்வமாக போற்ற வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டா. தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டா. பெற்றோர்களை தெய்வமாக போற்ற வேண்டும். அந்த பெற்றோர்களுடைய மனம் கோணும்படியாக நடந்து கொண்டோமேயானால், பெற்றோர்கள் தான் தெய்வம்னு சொல்லிட்டா, அவர்களுடைய மனம் கோணும்படியாக நடந்து கொண்டால் நிச்சயமாக அதுவும் தெய்வ குற்ற கணக்கிலே தானே வரும். அதுதான் தெய்வ குற்றம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் நமக்கு பாடம் சொல்லித் தருகின்ற குரு என்பவரும் அந்த குருவினுடைய மனம் கோணும்படியும் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இந்த பாயிண்ட் நான் ஏன் இந்த நேரத்துல வலியுறுத்தி சொல்றேன்னு சொன்னா, இந்த காலத்திலே இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆசிரியர் மேல் மதிப்பு என்பதே இருப்பதில்லை. அவர்களை பட்டப்பெயர் வச்சு சொல்றது, அவர்களை நக்கலா பேசுறது, அவர்கள் அந்த பக்கம் போகும்போது கல்லெடுத்து அடிக்கிறது மாதிரிலாம் நிறைய அந்த குற்ற செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களையும் தெய்வமாக போற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இப்படி மனிதர்களிடத்திலேயே தெய்வத்தை பார்க்க முடியும். இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகளை நாம் துன்புறுத்தும் பொழுதும் சரி, நம்முடைய பெற்றோரை மதிக்காத பொழுதும் சரி, ஆசிரியர்களை மதிக்காத பொழுதும் சரி, கண்டிப்பாக அப்பொழுதுதான் அந்த தெய்வ குற்றம் என்பது சேருமே தவிர, இதைத்தான் தெய்வ குற்றம் என்று நம்முடைய பெரியவர்கள் வலியுறுத்தினாலே தவிர, அதை விட்டுட்டு ஒரு தெய்வ நிந்தனை பண்றான், இவன் தெய்வத்தை ஆராதனையே பண்றதில்லை அப்படிங்கிறதுனால நிச்சயமாக தெய்வ குற்றம் என்பது சேராது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக இதுல பிளைண்டா நம்ம ஒரே வார்த்தையில என்ன சொல்லணும்னு சொன்னா, உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். நம்மை சுற்றியுள்ளோரை நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டிருந்தாலே தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது எப்பொழுதும் நமக்கு பரிபூரணமாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதைத்தான். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.